அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்பொழுது நேரம் சரியாக காலை 7:05. நீங்கள் இணைந்திருப்பது வலயத்தின் முதல் தர வானொலி. இப்பொழுது முதல் காலை 7:30 மணி வரைக்கும் எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நீ ஒதிருக்கராகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, நீ ஒதிருக்கராகாது பாப்பா. கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பா. கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பா. எத்தி திருடும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. எத்தி திருடும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. புலந்திருக்கும் இந்நாள் அனைவர் வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நன்னாளாக மாற USV FM சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடன் இணைந்திருக்கும் நான் வைரமுத்து சுரேந்திரன். இப்போது நேரம் சரியாக காலை 7:10. நீங்கள் இணைந்திருப்பது USV FM வலயத்தின் முதல் தர வானொலி. கல்வி உலகின் கலங்கரையே, ஈழ நாட்டின் இளங்குரலே, பூரணி
மணிமண்ணின் அருள் விளக்கே எம்மானவரின் மனதில் மணிமுடி நீயே. USVFM, USVFM, எட்டு திக்கும் வரவட்டும் அறிவோசை. USVFM கல்வி உலகின் ஓர் முன்னோடி. இன்று 23ஆம் தேதி ஜனவரி மாதம். வரலாற்றில் இடம்பெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நாங்கள் தொகுத்து தரலாம் என்று இருக்கின்றோம். ஆம், 1556ஆம் ஆண்டு சீனாவின் சான்சி மாகாணத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் காரணமாக சுமார் 8 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளதாக வரலாற்றில் பதியப்பட்டுள்ளது. அதே போன்று 1897ஆம் ஆண்டில் இன்றைய நாளில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் இந்திய தேசிய இராணுவ தலைவர் நேதாஜி அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைய நாளில் 1920ஆம் ஆண்டு நெதர்லாந்தின் ஹேக் நகரில் சர்வதேச நீதிமன்றம் முதலாக நிறுவப்பட்டுள்ளது. அவை வரலாற்றில் 23ஆம் தேதி ஜனவரி மாதம் இடம்பெற்ற முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் சில. தொடர்ந்தும் வாழ்வை வளமாக்கும் இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை. விடியும் என்ற நம்பிக்கையுடன் உறங்கச் செல்லும் நீ, முடியும் என்ற நம்பிக்கையுடன் எழுந்திரு. விடியும் என்ற நம்பிக்கையுடன் உறங்கச் செல்லும் நீ, முடியும் என்ற நம்பிக்கையுடன் எழுந்திரு. எந்த நொடியிலும் வெற்றி உன் காலடியில் மலரும். எந்த நொடியிலும் வெற்றி உன் காலடியில் மலரும். அமது வாழ்வை வளமாக்கும் இன்றைய நாளுக்கான ஒரு நற்சிந்தனை. தொடர்ந்து நான் படித்து சுவைத்த ஒரு சிறிய கதையினை கூறலாம் என்று நினைத்திருக்கின்றேன். கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா கேட்ட கதை, பாப்பா பாப்பா கதை கேளு. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் என்ற தலைப்பின் கீழான ஒரு சிறிய கதை. ஒரு அழகான பறவை மலையடி வாரத்திலே இருந்த ஒரு எறும்பை பார்த்து கூறியது, நானும் நீயும் ஒரு போட்டியை வைத்துக் கொள்வோம். யார் இந்த மலை உச்சிக்கு முதலில் செல்வது என்று பார்ப்போம் என்று எறும்பிடம் கேட்டது. அதற்கு எறும்பும் சரி என்று சொல்லி இருவரும் போட்டியில் ஈடுபட்டார்கள். சிறிது நேரத்தில் மலை உச்சியை அடைந்த பறவையானது எறும்பை பார்த்து கூறியது, நான் மலை உச்சியை அடைந்து விட்டேன், ஆனால் நீ இதுவரைக்கும் ஒரு அரைவாசி தூரத்தை என முன்னால் எட்ட முடியாமல் இருக்கின்றதே என்று கூறி ஏளனமாக சிரித்தது. சிறிது நாட்களின் பின் அந்த பகுதியாலே வந்த பறவையானது எறும்பு மலை உச்சியில் இருப்பதை பார்த்து, நீ எவ்வாறு மலை உச்சியை அடைந்தாய்
என்று கேட்டது. அதற்கு எறும்பு கூறியது, வெற்றி எல்லோருக்கும் பொதுவானதுதான். யார் முதலில் வெற்றி பெறுகின்றார்கள் என்பது முக்கியமல்ல, ஆனால் விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் யார் வெற்றியை பெற்றுக் கொள்கின்றார் என்பதே முக்கியமானது என்று எறும்பு கூறியது. அதனை கேட்ட பறவையானது வெட்கம் தாங்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றது. ஆம் அன்பந்த மாணவர்களே, நாங்களும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உடைய மாணவர்களாக எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யார் முதலில் வெற்றியை பெற்றுக் கொள்கின்றோம் என்பதல்ல முக்கியமான விடயம், நாங்கள் வெற்றியை பெறுகின்றோமா என்பதிலே எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் தங்கியிருக்கின்றது. அது விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் என்கிற தலைப்பிலான ஒரு சிறிய கதை. USVFM சரியாக காலை 7:16. இப்பொழுது முதல் நீங்கள் USVFM பிரதான செய்தி அறிக்கையூடாக இணைந்திருக்கலாம். செய்திகள் வாசிப்பவர் வைரமுத்து சுரேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். திருக்கோவில் ஊரணி சரஸ்வதி மகாவித்யாலயத்தில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் புதிய மாணவ தலைவர்கள் தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளனர். தரம் 6 மாணவர்களை வரவேற்கின்ற நிகழ்வானது தரம் 7 மாணவர்களால் சிறப்பாக நடைபெற்றது. இலங்கையில் வேலையை இழக்கும் அபாயத்தில் லட்சக்கணக்கானோர், அதிர்ச்சி தகவல். இலங்கை வரலாற்றில் கடும் குளிரான நாள் நுவரெலியாவில் பதிவாகியுள்ளது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் திருக்கோவில் ஊரணி சரஸ்வதி மகாவித்யாலயத்தில் புதிய மாணவ தலைவர்கள் தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளனர் எனவும் அவர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு இன்று நேர்முக பரீட்சைகள் ஒழுக்க குழுவினரால் நடத்தப்பட்டு அவர்கள் தமது கடமைகளை ஏற்க உள்ளதாக கல்லூரியின் அதிபர் ஐ மோகன்ராஜ் அவர்கள் தெரிவித்தார். தரம் 6 மாணவர்களை வரவேற்கின்ற நிகழ்வானது தரம் 7 மாணவர்களால் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. இதில் கல்லூரியின் அதிபர், பிரதி அதிபர், உதவி அதிபர்கள், வகுப்பாசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து சிறப்பித்துள்ளனர். அதிபர் உரையாற்றும் போது தரம் 6 மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் பிற்போடப்பட்டமை தொடர்பாகவும் மாணவர்கள் எதிர்காலத்தில் கல்வியுடன் இணைப்பாடுவதான செயற்பாடுகளிலும் ஒழுக்க விழுமியங்களிலும் தம்மை சிறப்பாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கருத்து வெளியிட்டார். இலங்கையைச் சேர்ந்த சுமார் 1,80,000க்கும் அதிகமான தொழில் வல்லுநர்கள் வேலையை இழக்கும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக இலங்கை கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி கருத்து வெளியிட்டுள்ளது. இதற்கான பிரதான காரணம் AI எனும் செயற்கை நுண்ணறிவு என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இவற்றில் 1,79,290 பேர் எழுத்து வினைஞர்கள் எனவும் அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர்.
நேற்று 22ஆம் தேதி ஜனவரி மாதம் இலங்கை வரலாற்றில் கடும் குளிரான நாள் நுவரேலியாவில் பதிவாகியுள்ளதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று காலை வெப்பநிலை 3.5 பாகை செல்சியஸாக காணப்பட்டதுடன் எதிர்வரும் 27 வரை வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கடும் குளிர் காலநிலை நிலவும் என்றும் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அவை விரிவான செய்திகள். இனி தலைப்புச் செய்திகள். திருக்கோவில் ஊரணி சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் புதிய மாணவ தலைவர்கள் தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளனர். தரமாறு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இலங்கையில் வேலை இழக்கும் அபாயத்தில் லட்சக்கணக்கானோர் அதிர்ச்சி தகவல். இலங்கை வரலாற்றில் கடும் குளிரான நாள் நேற்று நுவரெலியாவில் பதிவாகியுள்ளது. இதுவரை நீங்கள் USVFM இன் பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்திருந்தீர்கள். மீண்டும் நாளை 7:15 எமது USVFM பிரதான செய்தி அறிக்கையுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். இன்று 23ஆம் தேதி ஜனவரி மாதம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களை நினைவு கூறுகின்ற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் USVFM சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாளைய நாளில் தன்னுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறவிருக்கின்ற எங்களுடைய பாடசாலையின் அதிபர் மோகன்ராஜ் அவர்களை நாங்கள் எமது வானொலியின் சார்பாக வாழ்த்துகின்றோம். நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது திருக்கோயில் வலய முதல் தர வானொலி USVFM உடன். தொடர்ந்தும் நாளை காலை நீங்கள் எமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் சுரேந்திரன். கல்வி உலகின் கலங்கரையே, ஈழ நாட்டின் இளங்குரலே, பூரணி மண்ணின் அருள் விளக்கே, எம் மாணவரின் மனதில் மணிமுடி நீயே. USVFM, USVFM, எட்டு திக்கும் வரவட்டும் அறிவோசை. USVFM கல்வி உலகின் ஓர் முன்னோடி.